சாகர் திவாரி இவர் ஒரு ஃபேமஸ் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு இவர் நிறைய பேரனாமல் கேசஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சாகர் கிட்ட அவரோட ஃப்ரெண்ட் தன்னோட பாட்டியோட லைஃப்பில் நடந்த சில அமானுஷ்யமான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த இன்சிடென்ட்ஸை பற்றின கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். 90வது வருஷம் கல்கட்டாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் மாதவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. மாதவ் அதே கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸில் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் இஷ்யூ பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. மாதவுக்கு கல்யாணம் ஆகி ராகினி அப்படின்னு ஒரு ஒய்ஃபும் 6 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. 5 பெண் குழந்தைகளும் ஒரு பையனும். ரொம்ப ஹாப்பியான குடும்பம், சந்தோஷமாக தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. மாதவோடைய வீட்டில் இருந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே தொலைவு இருக்குமா. டெய்லியுமே மாதவ் அவரோட வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு சைக்கிளில் தான் போவாராம். மாதவுக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, அவரோட லைஃப்பில் நடக்கிற இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கிட்டே வந்திருக்கார். டெய்லியுமே டைரி எழுதுகிற பழக்கம் கிடையாது அவருக்கு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரோ அந்த எல்லா விஷயத்தையுமே குறிப்பாக எழுதி வச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அவர் அப்படி எழுதி வைக்கிற அந்த டைரியை யாரையுமே படிக்க விட மாட்டாராம். வீட்டில் ஒய்ஃப் குழந்தைங்களும் யாரும் அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெய்லியுமே அந்த டைரியை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவார். அங்கேயும் வந்து பர்சனலாக சில விஷயங்களெல்லாம் அதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்திருக்கார். வழக்கம் போல் ஒரு நாள் காலையில் மாதவ் அவருடைய சைக்கிள் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காரு. சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பேக்கில் சில ஃபைல்ஸும் இவரோட டைரியவும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார். ராகினி அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. கடைசியாக இருக்கிற பொண்ணுக்கு மட்டும் 2 வயசு. அந்த குழந்தைய மட்டும் வீட்டில் வச்சுட்டு ராகினி வீட்டில் இருக்கும்போது மாதவ் ஆஃபீஸ்க்கு போன ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க ஆஃபீஸில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, மாதவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரை ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ராகினிக்கு இதை கேட்ட உடனே அப்படியே பதட்டமாக இருக்குது. ராகினிக்கு மைண்டில் என்ன ஓடுதுன்னா, கடந்த ஒரு மாதமாகவே மாதவோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு. அவர் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணார். இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதையுமே ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும், நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் போயிடுறாங்க. டாக்டர்ஸ் சொன்ன மாதிரியே மறுநாள் மாதவ் இறந்து போயிடுறாரு. மாதவ் இறந்து போகவும் ராகினி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஃபினான்ஷியலாக இருந்த ஒரே சப்போர்ட் மாதவ் மட்டும்தான். இப்போ அவருமே இல்லைன்ன போது அந்த 6 குழந்தைங்களையும் எப்படி வளர்க்க போகிறோம், இனிமேல் நம்ம வாழ்க்கை என்ன கதி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமாக உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாதவோட ஃபியூனரெல்லாம் முடியுது. ஒரு வாரம் ஆகுது. ராகினிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ யாருமே இல்லை. அவங்க மட்டும் அந்த வீட்டில் 6 குழந்தைங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மாதவோட ஆஃபீஸில் இருக்க அவங்க கூட வேலை செஞ்சவங்கலாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ராகினியும் நல்லா படித்தவங்க தானே இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால மாதவோட வேலையை நம்ம ஏன் ராகினிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ராகினிக்கு அந்த ஆஃபீஸ்லேயே வேலை போட்டு கொடுத்துட்றாங்க. சிம்பிளான வேலையிலேருந்து ராகினியோட ஒர்க் அந்த ஆஃபீஸில் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு டேபிளுக்கும் ஃபைல் பாஸ் பண்ணுற வேலை தான் ஆரம்பத்தில் இனிஷியலாக ராகினி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவர் இறந்து போகிற அன்னைக்கு கூட அந்த டைரி எடுத்துகிட்டு வந்தார். ராகினி ஒரு வாரமாக ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் ராகினி கிட்ட அவங்க ஹஸ்பண்டோட டைரி, மாதவோட டைரியை கொடுக்குறாரு. மாதவ் இந்த டைரியை ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுருந்தாரு. யாரையுமே அவரை டச் பண்ணவே விட மாட்டார், பார்க்கவே விட மாட்டாருமா. அவர் இறந்து போன அன்னைக்கு கூட அந்த டைரியை அவரை வச்சு ஏதோ எழுதிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மறந்துட்டோம் உங்ககிட்ட அதை கொடுக்கறதுக்கு, இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, இந்த அம்மா உன் புருஷனோட டைரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்றாரு. ராகினியும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்கவே இல்லை. அன்னைக்கு ஈவினிங் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டைரியை கூடவே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதை அவங்க ஓப்பன் பண்ணி படிக்கவே இல்லை. ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு நாள் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ராகினி குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல. மாதவுக்கு என்ன நடந்திருக்கும், ஒரு மாதமாகவே அவர் ஒழுங்காக இல்லையே, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு, அவர் ஏன் செத்து போனார், இதை நான் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி நான் யார்கிட்ட கேட்டு எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க அழுகும்போது இந்த டைரியோடைய ஞாபகம் வருது. ஒருவேளை மாதவ் தான் அவரோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த டைரியில் குறித்து வச்சுட்டே வர்றாருல, அதனால் இதை பற்றி எதனாவது அவர் எழுதியிருப்பார்
போய் இதை நம்ம படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்கிற குறிப்பெல்லாம் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்து என்னென்னலாம் நடந்துச்சோ சில இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே மாதவ் அந்த டைரியில குறிச்சு வச்சுட்டே வந்திருக்காரு. ஒரு 2 நாள் அதை படிச்சுட்டு ராகினி என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்ட் ஒரு 3 மாசமா தான் மாதவோட பிஹேவியர்ல வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கரெக்டாக அங்கேருந்து அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் எடுத்து அவங்க படிக்கிறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மாதவ் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸ்க்கு தீனா அப்படின்னு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. அவர் ஒரு ஹையர் பொசிஷனில் தான் டிரான்ஸ்ஃபர் கிடச்சி இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. அந்த தீனாவை பார்த்தாலே அவ்வளோ சீரியஸாக இருக்காரு. முகமெல்லாம் கடுன்னு வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையுமே முகம் கொடுத்து பேசுறதே இல்லை, சிரிக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோ ஒரு இறுக்கமான முகத்தோடு இருக்காரு. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறாரு, திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் கீழே வேலை செய்கிறவங்கலாம் ஒரு மாதிரி அவரோட பிஹேவியரே அவ்வளோ அரகண்ட்டாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆஃபீஸில் அவர் கீழே வேலை செய்கிறவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது. தீனாவை பார்த்தாலே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. தீனாவும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் தனியாக ஒரு ரூமில் தான் இருப்பேன், யார்கிட்டையுமே நான் மிங்கிள் ஆக மாட்டேன், யாரையுமே நான் மதிக்க மாட்டேன், எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் அப்படின்ற மாதிரி கெத்தாக ஒரு ரூமில் போய் தனியாக உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு மாதம் கழித்து மாதவுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. ப்ரமோஷனுக்கு அப்புறமா மாதவ் தீனாவுக்கு எக்வைவலண்ட்டாக வந்துடுறாரு. மாதவோட ப்ரமோஷனுக்கு அப்புறமா தீனா வந்து மாதவ்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாரு, சிரிச்சு பேசுறாரு, ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாரு. இதெல்லாம் மற்றவங்களாம் பார்க்கறதுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவனுக்கு சமமாக இல்லாதவங்களையெல்லாம் இவன் மதிக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் பேசும்போது மாதவ் என்ன பண்ணியிருக்காரு, நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தவங்க பழகிறாங்களா, நம்மளும் அப்படியே பழகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. அதே மாதிரி அவர் கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவருக்கு கீழே இப்போ வேலை செய்கிறவங்க எல்லாரையுமே அவர் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு மாதவ். அவர் பெருசாக ப்ரமோஷனுக்கு அப்புறம் மாறவே கிடையாது. ஒரு 1 மந்த் அப்படியே போகுது. மாதவும் தீனாவும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. தீனா வந்து மாதவ் வீட்டுக்கு வரதும், மாதவ் வந்து தீனா வீட்டுக்கு போகிறதுன்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேரும் ஆகுறாங்க. ஒரு நாள் தீனா வந்து மாதவ் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஊருக்கு போக வேண்டியிருக்குப்பா, ஒரு 10 நாள் ஆகும் வரத்துக்கு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிற வீட்டில், நீ அதை கண்டிப்பாக நீ வந்து அதை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. மாதவும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்றாரு. அதனால மாதவ் வந்து தன்னோட ஒய்ஃப் ராகினி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் இன்னைக்கு சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அப்படியே தீனாவோட வீட்டுக்கு போயிடுவேன், தீனா வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது, அதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிரும், 11 மணி கூட ஆகலாம், அதனால நீ என் குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிருங்க, எனக்காக காத்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவ் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. மாதவ் சொன்ன மாதிரியே ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தீனாவோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்ட்டி பண்ணிட்டு மணியை பார்த்தா மணி 10 மணி. அப்போ மாதவ் என்ன சொல்லியிருக்காரு, 10 மணி ஆச்சுப்பா, இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ரோடும் நல்ல ரோடு கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இருக்காது, எரியாது, தூரம் வர ரொம்ப தூரமாக இருக்குது, நான் இப்போவே கிளம்பி போனால் தான் ஒரு 11 மணிக்காவது நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும்போது தீனா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒரு ஷார்ட் ரூட் தெரியும் மாதவ், நான் உன்னை அந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மாதவ் வந்து ஷார்ட் ரூட் அது எனக்கு கூட தெரியும், ஆனால் அது ஒரு காடு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக இருட்டு, அங்கே சுத்தமாக லைட்டே கிடையாது, அங்கே ஒத்தையடி பாதப்பா, அங்கே யார் நடந்து போவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு தீனா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது நிறைய முறை அந்த வழியாக நான் வந்திருக்கேன், நீ வந்து மெயின் ரோடு வழியாக போகிற அப்படின்னா அங்கே மட்டும் ரோடு நல்லா இருக்கா இல்லை லைட் எல்லாம் தான் எரியுதா, எப்படி போனாலும் நீ வந்து ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாமல் ஒரு மோசமான ரோடு வழியாக தான் போகிற, அதுக்கு நீ தூரமாக அப்படி சுற்றிட்டு போகிறதுக்கு இப்படி ஷார்ட் ரூட்டில் போயிடலாம், நானே உன்னை வந்து ஒரு பாதி வழி வர விட்டுட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு டார்ச் லைட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு மாதவும் தீனாவும் அந்த ஷார்ட் ரூட் வழியாக அப்படியே சைக்கிளில் தள்ளிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்திருக்காங்க. 90s காலகட்டத்தில் 11 மணி அப்படிங்கிறது ஒரு மிட் நைட் மாதிரி, எல்லாருமே தூங்கிடுவாங்க, பெருசாக யாரும் ரோட்லலாம் அலைய மாட்டாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ராத்திரியும் அந்த காட்டு வழி பாதை, ஒத்தையடி பாதையில் மாதவும் தீனாவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி வேறு யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு பெரிய பரியல் கிரவுண்ட் ஒன்று வருது, ஒரு இடுகாடு ஒன்று வருது, ரொம்ப பெருசாக இருக்குது அந்த இடுகாடு. அந்த இடுகாடை கிராஸ் பண்ணி பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போது தீனா என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, மாதவ் நீ ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ண, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, நான் அப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைரக்ஷனில் நடந்து போகிறாரு. மாதவும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. போன தீனாவை காணவே காணோம். இவர் இங்கேருந்து தீனா தீனான்னு பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை.
என்னடா அது சத்தத்தை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தீனா நடந்து போன அதே டைரக்ஷன்ல கொஞ்சம் தூரத்துக்கு மாதவ் நடந்து போயிட்டு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அப்பவும் பதிலே இல்லை. அந்த நேரத்துல அந்த பரியல் கிரவுண்ட், அந்த இடுகாட்டுக்கு உள்ளர இருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டிருந்திருக்கு. மாதவுக்கு பேய் நம்பிக்கையும் கிடையாது, பயமும் கிடையாது. அதனால அவர் தைரியமாவே அந்த இடுகாட்டை நோக்கி அப்படியே நடந்து போறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தீனாவை காணோம், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தன்னோட ஃப்ரெண்டுக்கு. இப்போ இதுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குது, தீனா ஏதாவது ஒரு பிரச்சனையில் எதுவும் மாட்டிருப்பானோ, நம்ம அவனை காப்பாற்றணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த பரியல் கிரவுண்டை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு விஷயத்த மாதவ் பார்க்குறாரு. அந்த பரியல் கிரவுண்டுக்கு உள்ளார ஒரு புதமேடு, புதுசாக ஏதாவது ஒரு டெட் பாடி எதுவும் புதைச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. அதை சுற்றி தீப்பந்தம்லாம் வச்சு தரையில் ஏதோ சம் டிசைனில் கோலம் மாதிரி போட்டு அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரே ரத்தக்கரையாக இருக்குது. இதை பார்த்தாலே தெரியுது அங்கே ஒரு மாந்திரிக பூஜை நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அந்த மாந்திரிகத்தை பண்ணுற அந்த மந்திரவாதி தான் ஏதோ ஒரு லாங்குவேஜில் சில மந்திரங்களை அவன் ரிப்பீட்டடாக உச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அவன் மந்திரத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, he is having intercourse with a dead body. ஒரு கோப்ஸ் கூட, ஒரு பிரேதம், ஒரு இறந்து போன உடலோட அந்த மந்திரவாதி இன்டிமேட்டாக இருக்கிறத தான் மாதவ் ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போதே மாதவோட உள்ளுணர்வு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, இந்த இடம் உனக்கு சேஃப் கிடையாது, இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுது, ஓடிருன்னு சொல்லி அவருடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. ஆனால் மாதவால் ஒரு இன்ச் கூட நகரவே முடியல. அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்காரு. கண்ணை கூட இமைக்க முடியல. அந்த நேரத்தில் அந்த மந்திரவாதியே நிமிர்ந்து மாதவை பார்த்துருந்துருக்கான். பார்த்துட்டு அவன் எந்திரிச்சு அவ்வளோ கோவத்தோடு வந்திருக்கான். அவன் கத்திக்கிட்டே வந்திருக்கான், நான் என்னோடய பவரை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட்டைன் பண்ணியிருப்பேன், அது எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்ட, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட, நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன், இனி நீ வாழ போகிற ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமாக தான் இருக்க போது, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்திக்கிட்டு கோபமாக நடந்து வந்திருக்கான். அப்படி அவன் நடந்து வரும்போது மாதவ் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. என்னன்னா, அந்த மந்திரவாதி கம்ப்ளீட்டாக நியூடாக இருக்கான், ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. அவன் அப்படியே கிட்ட வந்து மாதவோட 2 புருவத்துக்கு நடுவில் அவனோட கட்டு விரலை வச்சு ஏதோ சில மந்திரங்களை அப்படியே உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் ஸ்பெல் பண்ண மாதவோட தலையில் அப்படியே கல் எடுத்து வச்ச மாதிரி அவ்வளோ பாரமாக ஆரம்பிச்சிருக்கு, வெயிட்டாக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மயங்கி விழுந்துருப்போமா இல்லை சாக போகிறோமான்னு தெரியலன்ற மாதிரி மாதவ் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அவன் ஸ்பெல் பண்ணி முடிச்சுட்டு அவன் விரல் எடுத்து அடுத்த செகண்ட் மாதவ் அங்கேருந்து ஓடியே வந்துட்டார். ஓடி வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராகினி, மாதவோட ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் உங்கள் முகம் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, ஃப்ரெண்டு கூட ஏதாவது தகராறா, இல்லை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் மாதவ் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கம் வர்றது வேறு ஒன்றும் இல்லை, நீ போய் படுத்துக்கோ, காலையில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மாதவோட வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, அதை மாதவ் யூஸ் பண்ணுவார். வெளியில் தான் ராகினி குழந்தைகள்லாம் ஹாலில் பாய் போட்டு படுத்துக்குவாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது ராகினி அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கேட்டிருந்துருக்காங்க, நேற்று ராத்திரி என்னாச்சு, உங்கள் முகமே சரியில்லை, இப்போ கூட ஒரு மாதிரி தான் இருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் அவர் சொல்லவே இல்லை. ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லையே, நீயே அதுக்கு கற்பனை பண்ணிக்கிற, ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் மாதவ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, முத நாள் ராத்திரி நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி நம்ம மறந்துடுவோம். அந்த மந்திரவாதிக்கெல்லாம் அப்படிலாம் பவர்லாம் இருக்காது, நிறைய பேர் ஃபேக்காக அப்படி தான் ஊருக்குள்ளே சுற்றுறானுங்க, அவன் சொன்னால் அதெல்லாம் நடக்க போதா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி அவர் விட்டுடுறாரு. ஆனால் 2 நாள் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி மாதவ வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டு ஹாலில் வந்து ராகினி குழந்தைகளும் தூங்கும்போது வெளியில் அப்படியே மழை தூரிட்டு இருந்திருக்கு. மாதவோடைய வீடு இருக்கிற ஏரியாவில் ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவுலையுமே நிறையாவே கேப் இருக்குமா. ஒரு வீடும் இன்னொரு வீடும் தள்ளி தள்ளி தான் இருக்கும், தனித்தனி வீடுகளாக தான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் மாதவோட மாடியில் யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அந்த மாடியில் நடக்கிற நபர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்தமாக தம்னு அப்படியே நடந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு மாதவ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஏதோ திருடன் வந்துட்டான் போல இருக்கு, அவன் தான் இப்போ மாடியில் அப்படி நடந்துட்டு இருக்கான், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே தைரியமாக ஒரு பெரிய கம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த திருடனை விரட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு அப்படியே போயிருந்திருக்காரு. அவர் மாடிப்படி ஏறி அந்த மொட்டை மாடியில் போய் நின்று அடுத்த செகண்ட் அவர் அங்கே எந்த திருடனையுமே பார்க்கல,
திருடனுக்கு பதிலாக 2 நாளுக்கு முன்னாடி அந்த பரியல் கிரவுண்டில் பார்த்த அதே மந்திரவாதி தான் நிற்கிறான். இவர் கண்ணு முன்னாடி அவரோட மொட்டை மாடியில் அந்த மந்திரவாதி அந்த பரியல் கிரவுண்டில் என்ன பண்ணானோ அதே விஷயங்களை தான் பண்ணுறான். இப்போ மாதவுக்கு என்ன தோணுதுன்னா, அவன் இப்படி இங்கே வந்தா, அதுவும் இல்லாமல் ஒரு டெட் பாடியை வேற கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கானே, இதெல்லாம் எப்படி அவன் இங்கே தூக்கிட்டு வந்தா, எப்படி ஏன் வீட்டு மாடிக்குள்ளே இவன் வந்தா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே திகச்சு போய் நின்றுட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம். அடுத்த செகண்ட் தூரத்தில் இருந்த அந்த மந்திரவாதி மாதவுக்கு கிட்ட வந்து, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸில் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுருந்துருக்கான். பேலன்ஸ் இல்லாமல் மாதவ் அப்படி ஸ்டெப்லலாம் விழுந்து கீழே தரையில் வந்து விழுந்திருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டு தான் ராகினி எழுந்திரிச்சு வந்து பார்த்துருந்துருக்காங்க. பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இந்த ராத்திரியில் மாடிக்கு போனீங்க, அதுவும் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் பாருங்க வழுக்கி விட்டு விழுந்திருக்கீங்க அப்படின்னவோ, இல்லை ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதனால தான் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்பவும் ராகினி கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் அவருடைய பெட்ரூம்க்கு வந்து படுத்துக்கிட்டார். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மாதவுக்கு எப்படி ஒரு ஃபீல் வருதுன்னா, மாதவோட உடம்புக்கு உள்ளார அவர் இல்லாமல் வேறு ஒரு சோலும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த சோலோட வாய்ஸு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. மாதவ் என்ன செய்யணும்னு நினச்சா கூட மாதவால் எதுவுமே செய்ய முடியல. இந்த வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் கடைசியில் மாதவ் செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக மாதவுடைய பிஹேவியரே மாற ஆரம்பிக்குது. தொட்டதுக்கெல்லாம் தான் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறாரு, திட்டுறாரு, குழந்தைங்களையெல்லாம் அடிக்கிறாரு, ராகினியை அடிக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு வித்தியாசமாக இருக்குது. கல்யாணம் ஆனதுலேருந்து இவர் திட்டினது கூட இல்லை, இப்போ என்ன நம்மளை அப்படி அடிக்கிறாரே, குழந்தைங்களையும் இப்படி அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மாதவ்கிட்ட வந்து கேட்டிருந்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா, நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் ஏதாவது பார்க்கலாமா, யாரையாச்சும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாதவ் அதுக்கு வந்து, நீ என்ன எனக்கு பைத்தியக்காரன் பட்டா கட்டலான்னு பார்க்குறியா, ஒழுங்கா நீ போடி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டி துரத்திட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ராகினிக்கு மாதவ்கிட்ட ஏதோ சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மாதவுக்கே தெரியுது அவரை ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாரு, இப்போலாம் ரொம்ப கோவப்படுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நாம கிடையாது, நமக்கு உள்ளார இருக்க ஒரு வாய்ஸ் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அந்த சண்டே மாதவ் வந்து ராகினி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நம்ம இன்னைக்கு வந்து வெளியில் போயிட்டு வரலாம், குழந்தைங்களை கிளப்ப, 10 நாளாகவே மனசே சரியில்லை, ரொம்ப கோவம் வருது, எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு மூடே இல்லை, நம்ம எங்கே வெளியே போயிட்டு வந்தால் ஒரு சேஞ்சாக இருக்கும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் ராகினியும் ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களையெல்லாம் கிளப்பிக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க, பஜாருக்கு போகிறாங்க. போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கே திருப்பி ஈவினிங் நடந்து வரும்போது ராகினி அவங்களோட 5 குழந்தைங்களை கூட்டிகிட்டு அப்படியே முன்னாடி நடந்து வராங்க. அவங்களோட கடைசி குழந்தை, சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு 2 வயசு இருக்குமா, அந்த குழந்தைய மாதவ் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க வீட்டை வந்து ரீச் ஆகிற நேரத்தில் தான் ராகினி வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்த மாதவை காணோம். அவங்க குழந்தைங்க கிட்டலாம் கேட்குறாங்க, அப்பா எங்கடா, பாப்பாவை தூக்கிட்டு அப்பா நடந்து வந்தாரு, எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் தெரியல, பின்னாடி தான் வந்தாரு, எங்களுக்கு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போ ராகினிக்கு பதட்டமாக ஆரம்பிக்குது. ஏன்னா கொஞ்ச நாளாகவே மாதவோட பிஹேவியர் சரி கிடையாது, அவர் என்ன பண்ணுறாருன்றது அவருக்கே தெரியாமல் இருக்குது, என்ன நடந்துச்சோ தெரியலன்னு சொல்லி பதறி போயிட்டு அவங்களோட குழந்தைங்களையெல்லாம் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு அவங்க மட்டும் வேகமாக வந்த வழியிலேயே நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போய் பார்க்கும்போது மாதவ் நடந்து வந்துட்டு இருக்காரு, வீட்டை நோக்கி நடந்து வராரு. ஆனால் மாதவ் கையில் குழந்தைய காணோம். ராகினிக்கு பதட்டமாயிருது, என்ன நீங்கள் மட்டும் வரீங்க, குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மாதவ் என்ன சொல்கிறாரு, குழந்தையா, நீ தான் வீட்டில் இருக்க, குழந்தைங்களாம் நீ தான் பார்த்துக்கணும், அது உன்னோட பொறுப்பு, உன் கடமை, என்கிட்ட வந்து கேட்குற, என்ன உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாரு. மாதவ் கிட்ட பேசுகிற அளவுக்கு ராகினி கிட்ட பொறுமை இல்லை, குழந்தைய தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக அந்த மார்க்கெட்டுக்கே ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, குழந்தைய காணவே காணும். அப்போது அந்த மார்க்கெட்டில் ராகினி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தவங்க அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி எல்லாம் கொண்டு வந்து விற்பாங்களாம். அவங்கக்கிட்ட போயிட்டு ராகினி கேட்குறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என் கடைசி பாப்பாவை தூக்கிக்கிட்டு வந்தாருங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னும் போது அவங்களும் சொல்லியிருந்திருக்காங்க, ஆமாம்மா, உன்னுடைய குழந்தை தூக்கிட்டு உன் வீட்டுக்காரர் எங்கே போனார்னா அந்த காட்டுக்கு போகிறதுக்கான ஒத்தையடி பாதை போகுது பற்றியா, அந்த வழியாக அவங்க 2 பேரும் போனாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் ராகினி அப்படி பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஒத்தையடி வழியாக ஓடி போயிருக்காங்க. அப்படி போக போக அது ஒரு அடர்ந்த காட்டுக்கு தான் அந்த வழி போயிருந்திருக்கு. அந்த காட்டு வழியாக அந்த குழந்தையோடைய பேரை வந்து சொல்லி கத்திக்கிட்டே அங்கே ஓடி ஓடி போகிறாங்க. பதிலே இல்லை. ஐயோ, குழந்தை என்னாச்சுன்னே தெரியலையே, ஒரு அழுகிற குரல் கூட கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருந்திருக்கு, பாழடைஞ்ச பழைய கிணறு. அதோடைய சுத்து சுவரெல்லாம்
உடஞ்சி போய் இடிஞ்சு போய் பாசானம் பிடிச்சி போய் அந்த கண்டிஷனில் தான் அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் இந்த கிணத்துக்கு மேலே அப்படியே படர்ந்து போயிருந்திருக்கு. பார்த்தா அந்த கிளையில ராகினியோடைய குழந்தைய யாரோ தலைகீழாக கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. குழந்தை அழுகவே இல்லை, எதுவுமே அசைவே இல்லை. அந்த குழந்தை பாட்டுக்கு தலைகீழ அப்படியே தொங்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு ராகினி அப்படியே பதறி போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கிணத்து மேலே ஏறி குழந்தைய காப்பாத்துறதா இல்லை இந்த மரத்து மேலே ஏறி காப்பாத்துறதா ஒன்றுமே புரியல. ராகினி அழுதுகிட்டே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையோட காலில் கட்டி இருக்கிற அந்த கயிறை கழட்டி குழந்தைய தூக்கி பார்க்குறாங்க. அந்த குழந்தை மயங்கி போய் கிடந்திருக்கு. அழுது அழுது அப்படியே மயங்கி போயிடுச்சு. ராகினிக்கு பயங்கரமான கோவம் வந்திருக்கு. குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு மாதவ கிட்ட அப்படி சண்டை போடுறாங்க. நீ பைத்தியமாவே மாறிட்டடா, நீ என்னையும் என் பிள்ளைங்களையும் சாவடிக்க பார்க்குற, நீ எதுக்கு நீ குழந்தைய கூட்டிட்டு போய் அப்படி கட்டி வச்ச நீ இந்த தலைகீழா அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை பிடிக்கும் போது மாதவ அப்படியே அந்த டாப்பிக்கே அப்படியே சேஞ்ச் பண்ணி, நான் எங்க குழந்தைய தூக்கிட்டு போனேன், நீ தான் குழந்தைய வச்சிருக்கணும், அது உன்னோட பிறப்பு, நீ குழந்தைய தொலைச்சிட்டு இப்போ என்கிட்ட நீ சண்டை போடுற, இல்லாத பழியெல்லாம் என் மேலே சுமத்துற அப்படின்னு சொல்லி அப்படியே வாய்ஸை ரைஸ் பண்ணி ராகினியை பயங்கரமாக திட்டிட்டு அவர் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டாரு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மாதவ் அவரோட டைரியில் என்ன நோட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் என் ஒய்ஃபையும் என் குழந்தைங்களையும் கொன்னுடுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் மார்க்கெட்டில் இருந்து என் குழந்தைய தூக்கிக்கிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே அந்த ஃபுல் மார்க்கெட்டுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷன் பிளர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ திடீர்னு அந்த பரியல் கிரவுண்டில் பார்த்த அந்த மந்திரவாதியுடைய உருவம் என் கண்ணு முன்னாடி அப்படியே தோணுச்சு. அந்த உருவம் எனக்கு முன்னாடி அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி நடந்து போன மந்திரவாதி திரும்பி பார்த்து என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்ற மாதிரி அவன் கை காட்டினான். என் உள் மனசு சொல்லுது நான் அவனை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொல்லுது. ஆனால் என் கால்கள் அதை கேட்கவே இல்லை. நான் தன்னால் அவனை அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்படி முன்னாடி போன அவன் இந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே அப்படியே குதிச்சிட்டான். நான் அப்படியே கிட்ட போய் அந்த கிணத்துக்குள்ளார எட்டி பார்க்கும்போது அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான் அப்படின்னா, நீ உயிரோட இருக்கணுமா, நீ உயிர் பொழிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உன் குழந்தைய நீ பலி கொடுத்துரு, உன் குழந்தைய தலைகீழ அந்த மரத்தில் கட்டி வச்சுட்டு போயிரு, நான் உன் குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீ பழிச்சிடலாம், நீ உயிரோட இருக்கலாம், நான் சொன்னபடி செய் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்லும்போது அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் என் உள் மனசு சொல்லுது. ஆனால் அதையும் மீறி நான் என் குழந்தைய அந்த மரக்கலையில் தலைகீழ கட்டிட்டு நான் நடந்து வந்துட்டேன். என் குழந்தை அழுக அந்த அழுகையெல்லாம் கேட்டுட்டு நான் திருப்பி போகணும், குழந்தைய தூக்கணும்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் அது என்னால் முடியவே இல்லை. அவரோட டைரியில் அவர் எழுதி வச்சுருந்துருக்காரு, எனக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் என் ஒய்ஃபுக்கு கொன்னுடு, என் குழந்தைங்களுக்கு கொன்னுடு, ஒன்று நீயே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கோ, இந்த ரூமில் இருக்கிற கத்தி எடுத்து ஒன்று நீயே கையில் கீறிக்கோ, செவுத்துல முட்டிக்கோன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுது இந்த வாய்ஸு. எனக்குள்ளே இருக்கிற இந்த வாய்ஸ் தான் ஒவ்வொரு தடவையும் என்னை ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கு. என்னால் முடியல, இதுக்கு மேலே இந்த உடம்புக்குள்ளார என்னால் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அவர் அந்த டைரியில் எழுதி வச்சுருந்துருக்காரு. அன்னைக்கு ராத்திரியெல்லாம் மாதவ் ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. ராகினியும் அதை கண்டுக்கலை. மறுநாள் அன்னைக்கு காலையில் மாதவ் அவருடைய ரூம் கதவை திறக்கவே இல்லை. ராகினியும் கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, இவர் கிளம்பவே இல்லை, ரூம் கதவை திறக்கவே இல்லையே அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் ராகினிக்கு பயமாக போயிடுது. பக்கத்து வீட்டுக்காரவங்களையெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. இவர் கதவே திறக்க மாட்டேன்றாரு, என்னாச்சுன்னு தெரியலையே, கொஞ்சம் கதவை உடைச்சு பாருங்க அப்படின்னும் போது அந்த கதவை உடைச்சு பார்க்குறாங்க. உள்ளார தரையில் மாதவ் அப்படியே கிடக்குறாரு. அவர் தலையில் அடிபட்டு அப்படியே பயங்கரமாக ரத்தமாக போயிருந்திருக்கு. இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் ஹெல்ப் பண்ணி மாதவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. 3 நாள் கழிச்சு தான் மாதவ் டிஸ்சார்ஜ் ஆயிருந்திருக்காரு. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு ராகினிக்கு தெரிஞ்சு போயிடுது, மாதவை ஏதோ ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு துர்சக்தியினால தான் மாதவ் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ராகினிக்கு தெரியுது. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயில் பூசாரி கிட்ட போயிட்டு ராகினி ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பூசாரி என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, சரிம்மா நான் உங்கள் வீட்டுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அந்த பூசாரி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் மாதவை பார்த்த அடுத்த செகண்டே அவருக்கும் தெரிஞ்சிருது, மாதவ ஒரு துர்சக்தி ஆட்டி படைக்குது, அவருக்குள்ளார ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது, அதுதான் இவ்வளோ விஷயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களாம் குழந்தைய கூட்டிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிருமா, நான் சில பூச்சிகளை பண்ண வேண்டியிருக்கு, அந்த பூச்சிகளை பண்ணி
மாதவோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவை நான் வெளியேற்றுறேன், நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. மாதவோட ரூமுக்கு உள்ளார போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த பூசாரி சில மந்திரங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மந்திரங்களை சொல்ல சொல்ல மாதவ் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. டியூயல் பர்சனாலிட்டி மாதிரி அவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நேரம் பார்த்தா அந்த பூசாரி கிட்ட, என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, இங்கே இருக்கிறவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து, நீ மந்திரம் சொல்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுடா, நீ மந்திரத்தை ஸ்டாப் பண்ணி, இல்லாட்டி நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக அவர் பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்குள்ளே இருந்து பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. மாதவும் கத்துறாரு, பூசாரியும் கத்துறாரு. யார் அடிக்கிறா, என்ன உள்ள நடக்குது எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்துக்கிட்டு அந்த பூசாரி அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டார். ஓடி வந்தவரை பார்த்தா அவர் கன்னத்துலலாம் யாரோ அரைஞ்ச மாதிரி அப்படியே கையச்சு பதிஞ்சு போயிருக்கு. உடம்பெல்லாம் அப்படியே கீரல்லேருந்து ரத்தமெல்லாம் வருது. அப்போ அந்த பூசாரி என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, உன்னுடைய புருஷனை பிடிச்ச பேய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னாலலாம் ஒன்றுமே பண்ண முடியல, வேற யாராச்சும் ஒரு பவர்ஃபுல்லான பூசாரியை வச்சு இதை ஹேண்டில் பண்ண என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டார். ராகினிக்கு அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கே பயங்கர பயமாக இருக்குது. அந்த ரூமுக்கு வெளியில் இருந்தே அப்படியே எட்டி மாதவை பார்க்குறாங்க. மாதவ் வந்து ராகினியை பார்த்துட்டு வேகமாக வந்து அந்த டோரோட கதவை திருப்பி சாத்தி வச்சுட்டு அவர் டைரியில் என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா, என் உடம்புக்கு உள்ளார இருக்கிற அந்த தீய சக்தியோட பவர் வந்து அதிகமாகிடுச்சு, நான் அந்த பூசாரிக்கிட்ட எவ்வளவோ நான் கெஞ்சி பார்த்தேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா மந்திரம் படிக்கிறத அது ஒத்துக்கவே இல்லை. அந்த பூசாரி மந்திரத்தை சொல்ல கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து போயிடும், அது என் உடலை விட்டு போயிடும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவே என்னை ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த பூசாரியை அடித்து விரட்டிருச்சு. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, என்னால் இனிமேலும் இந்த உடம்புக்குள்ளார இருக்கவே முடியாது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக அந்த டைரி நோட்டை எழுதி வைக்கிறாரு. மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போன மாதவ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் இந்த ஆக்சிடெண்ட்டை எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறதுனே தெரியல, எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. மாதவோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு டீ கடை இருந்திருக்கு. டெய்லியுமே அவர் டீ குடிக்கிறதுக்கு அந்த கடைக்கு போகிறது வழக்கம்தான். அன்னைக்கும் அதே மாதிரி மாதவும் அவர் கூட சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ரோடை வந்து கிராஸ் பண்ணி தான் அந்த கடைக்கு போகணும். அப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருக்கும்போது தூரமாக ஒரு லாரி ஒன்று வந்துட்டு இருந்திருக்கு. தூரத்தில் வரும்போதே அந்த லாரி ஹார்ன் கொடுத்துருக்கு. ஹாரன் அடிச்சுட்டு தான் அந்த லாரி டிரைவர் வந்திருக்காரு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மாதவும் வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனால் திடீர்னு அந்த லாரி கிட்ட வரும்போது இவர் என்ன நினைச்சாருன்னே தெரியல. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவரை வழிநடத்தின மாதிரி, ஒரு ரோபோ மாதிரி, ஒரு பப்பட் மாதிரி திடீர்னு அந்த லாரிக்கு குறுக்கால போக ஆரம்பிச்சிட்டாரு. யார் என்ன கூப்பிட்டும் காதே கேட்காத மாதிரி சித்த பிரமை பிடிச்சவர் மாதிரி அந்த லாரி முன்னாடி போயிருக்காரு. அந்த லாரி டிரைவரை எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு அவர் அவாய்ட் பண்ணிடலான்னு, ஆனால் முடியல, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் ராகினிக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை மாதவுக்கு நடந்ததுன்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம அந்த மந்திரவாதி கையில் காலில் விழுந்தாச்சு நம்ம காப்பாற்றிருக்கலாம். இவரை நம்மகிட்ட சொல்லாமல் விட்டுட்டாரு, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நமக்கு அது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கதையில் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த தீனா திருப்பி அந்த ஆஃபீஸ் பக்கம் வரவே இல்லை. அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஒரு ஊருக்கே போயிட்டாரு. நடந்த இவ்வளோ விஷயத்துக்கு முன்னாடி தீனா ஒருவேளை இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ராகினி யோசிச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கு எந்த விதமான ஒரு க்ளூவுமே இந்த டைரியிலும் இல்லை, அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. இனி அதை கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாதவ் இறந்தே போயிட்டார்.